அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனுடைய நடத்தையில் இருக்கின்றது மனிதனுடைய வாழ்க்கை. ஒருவன் தன் தன் தன்னுடைய பணத்தை கொண்டு, தன்னுடைய சுயநலத்தை கொண்டு மரியாதையை உருவாக்க முடியாது. அவனுடைய நடத்தை மற்றவர்களுக்கு நல்ல விதமாக தென்பட வேண்டும். அதாவது, ஒருவரை நாம் பார்க்கும்போது ஸலாம் அலைக்கும் என்று நாம் கூறுகின்றோம் என்றால், அவர்களுக்கு நாம் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நாம் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். ஒருவர் வாழ்த்தும் பொழுது அவருக்கு அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான். அதாவது, ஈருலக வாழ்க்கை என்பது மனிதனுக்கு இருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதன் என்ன செயலை செய்கின்றானோ அந்த செயலுடைய பிரதிபலன்தான் மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு தருகின்றான். இந்த உலகம் வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இந்த உலகம் ஒரு சோதனையாக இருக்கின்றது. நாம் தொழுகின்ற தொழுகையிலும் சலாமை நாம் பெரியோர்களுக்கு சலாத்தை கூறுகின்றோம். நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்தை மொழிகின்றோம். நாம் அத்தஹியாத்தில் அமரும் பொழுது இபாதத்தில் இருக்கின்றவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நபிமார்களுக்கும் சலாமை கூறுகின்றோம். நம்முடைய ஆகிரி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலாமை கூறுகின்றோம். தொழுது முடித்த பிறகு நாம் மற்றவர்களுக்கு சலாமை கூறுகின்றோம். நம்முடைய வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கின்ற மனிதர்களுக்கு சலாமை கூறுகின்றோம். சலாம் என்பது சமாதானம். அதாவது, நம் மீது இறைவன் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் மீது நாம் சமாதானத்தை நாம் மொழிய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம் மீது சமாதானத்தையும் சாந்தியையும் உண்டாக்கின்றான். சமாதானம், சாந்தி என்பது மனிதனுடைய வாழ்க்கை நேரான பாதையில், நன்மையான பாதையில் நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் இந்த வாழ்த்தை நாம் கூறுகின்றோம். ஒரு மனிதன் வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த சலாமை நாம் மற்றவர்களுக்கு மொழிகின்றோம். ஒருவனுடைய நடத்தை சரியில்லை என்றால் அவனுடைய சலாமுக்கு பதில் சலாம் கிடைக்காது. அப்பொழுது அந்த மனிதனுடைய நடத்தை என்னதான் அவர் தொழுதாலும், தொழுகையை தொழுதாலும் அவனுக்கு அல்லாஹ் அந்த நன்மை, ஒரு சலாத்தில் இருக்கின்ற நன்மை மிகப்பெரிய நன்மையாக இருக்கின்றது. ஆகவே நாம் தொழுகையை தொழும் பொழுது நாம் அல்லாஹ்வை புகழ்கின்றோம், அல்லாஹ்வுக்கு சலாமை கூறுகின்றோம், அல்லாஹ்வுக்கு நாம் அல்லாஹ்வை புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அல்லாஹ்வை நாம் புகழ்கின்றோம். அப்படி